மனசை திடப்படுத்திக்கங்க. ஆமா, ஏன்னா வந்து பலவீனமான இதயம் கொண்டவங்க பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், இந்த தமாகா காமாகா இணைப்பு, தமிழ் மாநில காங்கிரஸ் காமராஜர் மக்கள் கட்சி இணைப்பு வந்து நடக்க போகுது. காமாக்கான்னு செய்தியை பார்த்தோன்னு காமாக்கா அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு தான் யோசிச்சேன் நானு. அது இருக்கு, எங்க இருக்குன்னு தான் தேட வேண்டியதா இருந்துச்சு. யாருன்னா தமிழருவி மணியன், அவர் வந்து பேசுனா அப்படி அருவி மாதிரி இருக்கும்னு தான் அவருக்கு காமராஜர் இந்த பட்டம்லாம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அப்படி காமராஜர் மேல பற்றா இருந்தவர் ரஜினியிலே நான் காமராஜரை பாக்குறேன் அப்படின்னு எந்த ஆங்கிள் பார்த்தாருன்னு தெரியல, அவருக்கு காமராஜர் தெரிஞ்சிருக்காரு. முன்னே ரஜினி ஆரம்பிக்காத ஒரு கட்சிக்கு ஆலோசகரா இருந்தவர் அவர். இப்ப கட்சி அடகு வைக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல. அவர் வந்து ஜி.கே. வாசன் தான் தமிழ்நாட்டிலே சிறந்த தலைவருங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை புரிஞ்சுக்கிட்ட தமிழருவி மணியன், நீங்க என் கட்சியை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் டிசம்பர் 20 எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. வச்சுங்க, நீங்க நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னன்னா தமாகாவுக்கு மிகப்பெரிய பலம் சேர்ந்திருக்கு. ஆமா, கட்சி வந்து சேர்ந்ததுனால. ஏற்கனவே 3 பேர் இருக்கும்போது 4வது ஒரு ஆள் வந்தா பலம் தானே. 3 பேர் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான், யோசிங்க. என்னன்னா இப்ப ஏதாவது ரோட் ஷோ தான் நடத்திட போறாரு, அதான் பெரிய பிரச்சனை ஆயிரும். சைக்கிள் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ட்ரிபிள்ஸுக்கு சைக்கிளே போதும் போதும் ட்ரை சைக்கிள் இருக்குல்ல, அதனால அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா, அது டிசம்பர் 20ஆம் தேதி நம்மளே சொல்லிட்டாலும் அதிகாரப்பூர்வமா ஜி.கே. வாசன் அறிவிக்கிறது இன்னைக்குதான் அறிவிச்சிருக்காரு. எளிமை, நேர்மை, தூய்மை, இந்த 3த்தையும் வந்து தமிழருவி மணியன் கிட்ட பாத்திருக்காரு. அவரை வந்து நிக்க வச்சு பாத்திருக்காரு. இது இருக்கு இவருக்கு, இவர் தான் நம்ம கட்சிக்கு வந்தா சரியா இருக்கும், இவர் கட்சியே நம்ம கட்சிக்கு வந்தா சரியா இருக்கும்னு இணைப்பு விழா நடக்க போலாம். தமிழறிவு மணியன் என்ன பார்த்தாரு? தமிழறிவு மணியன் என்ன பார்த்திருப்பாரு, இவர் நம்மளை விட இவர் ரொம்ப சிறப்பான தலைவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போயிருப்பாரா இருக்கும். அதுதான் நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் பேசிக்கிறது. அவங்க தமிழ் மாநில காங்கிரஸ்ல என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, 2026ல ஜெயிச்சு அவர் முதல்வர் ஆயிடுவாரு. யாரு? ஜி.கே. வாசன். தமிழறிவு மணியனுக்கு துணை முதல்வர். ஒரு வழியா அவர் வந்து அதிகாரத்துக்கு வந்துருவாரு, துணை முதல்வர். அவ்வளவுதான், அந்த மாதிரிதான் பேசிக்கிறாங்க. சீரியஸாவே பேசிக்கிறாங்க, ரொம்ப சீரியஸாவா. இருந்தாலும் இதெல்லாம் ஓவர்ப்பா.